என்னது, நாம் விரும்புவதையெல்லாம் இயேசு தருவாரா? மத்தேயு 15:28. ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆகக் கடவது. முதலில் விருப்பத்துக்கும் ஆசைக்குமான வித்தியாசத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ஆசை என்பது அவ்வப்போது வந்து போவது. ஆனால் விருப்பம் என்பது அடையும் வரை இருதயத்தில் அனல் பற்றி எரிவது. இப்பொழுது உங்களுக்கு இருப்பது ஆசையா அல்லது விருப்பமா என ஒரு முடிவுக்கு வாருங்கள். அடுத்தது, உங்கள் விருப்பம் நியாயமான விருப்பமா, நீதிமானின் விருப்பமா என்று பரிசோதியுங்கள். ஏனெனில் நீதிமான் விரும்புகிற காரியம் கொடுக்கப்படும் என்றுதான் இயேசு வாக்கு பண்ணி இருக்கிறார். அது மட்டுமல்ல, விருப்பத்துக்கே உரிய விசேஷமான சில குணங்களும் உண்டு. தன் மகள் சுகமடைய வேண்டும் என்று விரும்பி கர்த்தரிடம் வந்த கானானிய பெண்மணி அவரிடம் ஆழமான விசுவாசம் கொண்டிருந்தார். தன் விருப்பத்தை விண்ணப்பமாக அவரிடம் தெரிவித்தார். அவர் மறுத்த போதும் இவள் மனமடிவு அடையாமல் அவர் மனம் இறங்கும் வரை மன்றாடி கொண்டிருப்பதற்கு அவமானம் என்னும் விலைக்கரைத்தை மனதார ஏற்றுக்கொண்டார். விசுவாசம், விண்ணப்பம், விலைக்கரையம் ஆகிய இவை உங்களிடம் உண்டா என்று உற்று நோக்குங்கள். உண்டு எனில், நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்றவரை விடாமல் பிடித்துக் கொள்ளுங்கள். அவர் உங்கள் விருப்பத்தை நிச்சயம் நிறைவேற்றுவார். எரேமியா 29:11 நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கும் நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.